இல்ல உயர்ந்தவரே, இது உங்களுக்கு சொந்தமானது. எனக்கு வேண்டாம். நான் திரும்பி போயிடுறேன். நான் சொல்வதைக் கேள் ராஜு. இது ஒரு சாதாரண கூடை இல்ல. இது ஒரு மாய கூடை. உன் பாட்டி கதைகளில் சொல்வாரே, அந்த அரிய கூடை இதுதான். மாயக்கூடையா? அப்படின்னா இது உண்மையா இருக்குமோ? உண்மைதான். இந்த கூடையை நீ பயன்படுத்து. உன் ஏழ்மையைப் போக்க இது உதவும். ஆனால் மிக முக்கியமான ஒரு விதியை நீ கடைப்பிடிக்க வேண்டும். நீ எந்த ஒரு பொருளை ஒருமுறை இந்த கூடைக்குள் போடுகிறாயோ, அந்த பொருள் மட்டுமே திரும்ப திரும்ப இதிலிருந்து கிடைக்கும். நீ வேறொரு பொருளை பேராசையுடன் போட்டால் அதன் மோசமான விளைவுகளை நீயே சந்திக்க நேரிடும். உனக்கு எது மிக அவசியமோ அதை மட்டுமே நினைவில் வைத்து பேராசை இல்லாமல் இதை பயன்படுத்து. இதை நான் உனக்கு அளிக்கும் பரிசாக ஏற்றுக்கொள். நேரமாகிவிட்டது. நீ இப்போது புறப்படு. ராஜு பயத்துடனும் வியப்புடனும் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவனுடைய மனம் புதிய நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது.